அற்புத அமல அன்னை ஆலயம் சிவந்தாங்கல்ல பொங்கல் செலிப்ரேஷன் 2026 நடைபெற்றதுங்க. அனைவரும் பொங்கல் ரெடி பண்ணுறதுக்காக செங்கல், விறகு, அரிசி, வெல்லம், நெய், சிறுபருப்பு போன்ற தேவையான அத்தனை பொருட்களையும் வீட்டிலேருந்தே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்கங்க. சர்ச்சோட ஃப்ரண்ட்டில் எல்லாரும் பொங்கல் வச்சாங்க. நிறைய அன்பியங்கள் இதை சிறப்பிச்சாங்க நண்பர்களே. முக்கியமான ஒரு பொருளை விட்டுட்டேன் பாருங்க. கரும்பை அந்த அடுப்புக்கு முன்னாடி ஒரு அழகாக முக்கோண வடிவில் கட்டியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பொங்கலை எல்லாரும் செலிப்ரேட் பண்ணாங்க. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு பாட்டும் பாடினாங்க. அதுக்கப்புறம் பொங்கல் செஞ்சு முடித்த பிறகு திருப்பலி ஆரம்பமாச்சு. திருப்பலி ஆரம்பமாகி திருப்பலி முடிஞ்ச பிறகு அனைவரும் செய்த பொங்கலை சுவைச்சு சாப்பிட்டாங்க. அந்த பொங்கல் பானையை சுற்றிலும் அழகான பூக்களை சுற்றி இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்தது. பொங்கல் மகிழ்ச்சியின் விழா, அறுவடையின் வெற்றியை கொண்டாடுறதுக்கான விழா அப்படின்ட்டு ஃபாதரும் பொங்கல் பற்றி சிறப்பாக பிரசங்கம் வச்சாங்க. அதையெல்லாம் நாங்கள் உன்னிப்பாக கேட்டுட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பொங்கலுக்கு எல்லாரும் சிறப்பான ஆடை அலங்காரத்துடன் வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே அழகாக இருந்தது. அற்புத அமல அன்னை ஆலயம் சிவந்தாங்கல்ல பொங்கல் இந்த வருஷம் களை கட்டியது அப்படின்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. உங்கள் பகுதிகளில் எப்படி பொங்கல் கொண்டாடப்பட்டது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் மூலமாக நீங்கள் தெரியப்படுத்துங்க. நாங்களும் நீங்கள் எப்படி கொண்டாடினீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல் செலிப்ரேஷனை சர்ச்சில் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தோம் நண்பர்களே. வீட்டுக்கு வந்த பிறகு எங்கள் எதிர் வீட்டு நண்பர்களும் எங்களுக்கு பொங்கல், வடை, பாயாசம் அப்படின்னு எல்லாமே தந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதையும் சாப்பிட்டு முடித்து ரொம்பவே சந்தோஷமாக நாங்கள் பொங்கலை சிறப்பித்தோம் நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே. இதுதான் அன்பான தமிழ்நாடு நண்பர்களே. பொங்கலை கிறிஸ்டின்ஸ் ஆகிய நாங்களும் சிறப்பிப்போம். கிறிஸ்மஸை ஹிந்துஸும் முஸ்லீம்ஸும் எல்லாருமே சிறப்பிப்பாங்க நண்பர்களே. ஸோ இந்த பாகுபாடு இல்லாமல் ஒற்றுமையாக வாழறது தான் இந்த தமிழ்நாட்டோட சிறப்பு நண்பர்களே. ஆமாம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.